வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன கதைன்னா, நான் நம்ம எடிட்டரு நம்ம ஃப்ரெண்டு லெக்ஸு எல்லோரும் சேர்ந்து எங்கே போயிட்டோம்னா கன்னியாகுமரி போயிட்டோம். அங்கே போனால் யாருக்குன்னே போன இடம் தான், இருந்தாலும் மறுபடியும் பெய்யாச்சு. சரி என்னடா செய்ய, சும்மா வீட்டில் கிடக்கு போர் அடித்து அங்கே போயாச்சு. அங்கே போனால் நல்ல மழை வர்ற மாதிரி மேகம்லாம் இருந்துச்சு. ஏன்னா மழையை காணும். அப்புறம் மழை காலம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டோம்னா மழை கோட்டு வேறு வாங்கியாச்சு. சரி நீ மழையில் தான் அங்கங்கே அலைய வேண்டியது இருக்கும், அதனால் மழை கோட்டு வாங்கியாச்சு. ஆனால் மழை கோட்டு என்றைக்கு வாங்கினோன்னா அன்னையிலேருந்து மழையை காங்கலை, ஃபுல்லாக வெயில் தான் அடிக்கி. சரி இருந்தாலும் எப்போ மழை பிஞ்சிருன்னு சொல்லி அதை வாங்கிட்டு நானும் பைக்கில் வச்சுட்டு தான் அலையுதேன். ஆனால் மழை வரல. பிறகு அடுத்தால பருத்தி பால் தான், பருத்தி பால் கொண்டு வந்தார் ஒரு அண்ணாச்சி. ஆனால் அவர்கிட்ட நம்ம ஃபுல் ஸ்பான்சர் கன்னியாகுமரி செலவு ஃபுல்லாக நம்ம எடிட்டரும் நம்ம கூட வந்த பையன்தான். ஃபுல் செலவு பருத்தி பாலும் செலவு பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் வாங்கி வந்தாச்சு. அப்புறம் அதை குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு கடல் காற்று அப்படியே வந்தாச்சு. ஆனால் செம்மையாக இருக்கும் கன்னியாகுமரி. நமக்கு தான் சரி கிடையாது, நமக்கு தான் நம்ம ஊரில் தான் இன்னும் ஒரு சுற்றுலாந்தெல்லாம் கூட வரல. ஆனால் நமக்கு பக்கத்தில் தான் 45 கிலோமீட்டர் தான் இருக்கும். இருந்தாலும் கன்னியாகுமரி போயிட்டு வந்தாச்சு.